वक्रतुण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने। ॐ आं ह्रीं ग्रहाधिराजाय आदित्याय स्वाहा। காத்தருள்வாய் சூரியனே, வாழ்க்கை பயணத்தின் சாரதியே, மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே, புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே. இந்த உலகம் ஓர் மாயை, அதன் இயக்கம் உன் லீலை. தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே, நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே. சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. அன்பும் பாசமும் சூழ்ந்த ஓர் கிராமம் உந்தந்தானம். கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும். கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது, பூவுலகை காக்கத்தான். இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம். ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம். சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. சுவாமி, நான் என்ன பண்றேன், எதுக்காக பண்றேன்னு எனக்கு எதுவும் தெரியல. அளப்பாயிர மனசோட எந்த காரியத்தை செஞ்சாலும் அது நிறைவேறாது. மனசுக்கு அமைதி முக்கியம். எவ்வளவுதான் இடைஞ்சல் வந்தாலும் நீ உன்னோட நம்பிக்கையை இழக்கவே கூடாது. உனக்கு அந்த அம்மனோட அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும். இங்க பாரு அஜய், உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கேன். உன்னோட லட்சியத்தை நீ அடையணும்னா, மூல மந்திரம் உனக்கு சித்தி அடையணும்னா கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அஜய். மூலமந்திரம் சித்தி அடைகிறதுக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க சம்பிரதாயத்தையும் உங்க வம்ச பாரம்பரியத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. நீ உபதேசம் வாங்கிக்கிட்ட மூல மந்திரம் உனக்கு பரிபூர்ணமா சித்திக்கணும்னா அர்த்தநாரீஸ்வரி யோகம் இருக்கிற துளசியை நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். பிரகாசமா ஜொலிக்கிற அந்த அம்மனே துளசியோட ரூபத்துல வந்திருக்கா. அவதான் உன்னோட மனைவின்னு முடிவு செஞ்சிருக்கா. என் பேச்ச கேளு. நீ துளசிய கல்யாணம் பண்ணியே ஆகணும். சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை. அதனால உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலன்னா அந்த மூல மந்திரம் சித்திக்காது. நீங்க இத சொல்லிட்டு போக தான் வந்தீங்களா? உனக்கு ஞாபகப்படுத்தலான்னு தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க போலாம். இனிமே நீங்க இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லி அனுப்புனா நானே வருவேன். அஜய்,
யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? சரதாமா, சாமி, சிவனோட அனுமதி இல்லாம எறும்பு கூட கிடைக்காது. அனுமதி கொடுத்துட்டாருன்னா யாரும் தப்பிக்க முடியாது. என்ன விதி எழுதப்பட்டிருக்கோ அது நடந்தே தீரும். இடைஞ்சல் பிரச்சனைன்னு எல்லாத்தையும் நீயே தான் உருவாக்கிட்டு இருக்க. விதியோட விளையாட்டை யாரும் தடுக்க முடியாது. அம்மா, தயவு செஞ்சு இந்த நாடகத்தை எல்லாம் நிறுத்துங்க. அஜய், நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன எவ்வளவுதான் மாத்த நினைச்சாலும் என் முடிவை மட்டும் மாத்த முடியாது. சுவாமி, நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. சாமி, அவன் ஏதோ கோவத்துல தெரியாம பேசிட்டான். சாரதாம்மா, கோவங்கிறது இருட்டு மாதிரி. அந்த இருட்டை போக்குறதுக்கு அகல் விளக்கு வெளிச்சம் பத்தாதும்மா. சூரியனோட வெளிச்சம் தேவை. அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது. நீ நினைச்சது நடக்கத்தான் போகுது. உன்னோட கணவர் வாக்கு பலிக்கும். இது தலைவிதிம்மா. நீ எதுக்காகவும் பயப்படாத. அம்மா எழுந்திருங்கம்மா. டேப்லெட் போட்டுக்கோங்க. போடா. எழுந்திருங்க அம்மா. இந்தாங்க போட்டுக்கோங்க. எனக்கு வேண்டாம். போட்டுக்கோங்கம்மா. கசப்பா இருக்கு. எனக்கு வேண்டாம். போட்டுக்கோங்கம்மா. எனக்கு வேண்டாம். இப்படி கூட அக்கா, இந்த டேப்லெட் போட்டுக்கங்க. ஓகேவா? படுத்துக்கக்கா. நீ சொன்னா சரிதான். அண்ணனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நான் இந்த வீட்டை பத்திரமா பொறுப்பா பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். கடவுளே, எனக்கு எதுக்காக இந்த தண்டனை கொடுத்த? என் ஆரோக்கியத்தை எனக்கு திருப்பி கொடு. இந்த மாதிரி நேரத்துல நான் அஜய்க்கு துணையா இருக்கிற மாதிரி செய். அம்மா துர்கா அம்மா, இத்தனை வருஷம் நாங்க உனக்கு பண்ண சேவை, ஊர் மக்களுக்கு அன்னம் பண்ண நல்லது எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறது நல்ல இல்லம்மா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க. நீங்களே கவலைப்பட்டா எப்படி? எல்லாம் அந்த அம்மனே பாத்துப்பா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க. நீங்களே கவலைப்பட்டா எப்படி? எல்லாம் அந்த அம்மனே பாத்துப்பா. காலம் பூரா கூடவே இருப்பேன்னு வாக்கு கொடுத்தீங்க. ஆனா பாதியில என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. கொடுத்த வாக்க மீறிட்டீங்க. நீங்க இல்லாதனால எங்க வாழ்க்கை எல்லாம் பாழா போயிட்டு இருக்கு. மூளை கலங்கி போயிருக்கிற மக, சொன்ன பேச்ச கேட்காத மக, பொறாமையால எதிராளியோட கூட்டு சேர்ந்திருக்கிற மாப்பிள்ள, உடம்பு சரியில்லாம இருக்கிற உங்க தம்பி, ஒண்ணுமே புரியாத நிலைமையில துளசி. விசித்திரமா எங்க வாழ்க்கையே மாறி போயிருக்குங்க. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போயிருந்தாலும் தினமும் நான் இப்படி கவலைப்பட்டு உங்க ஆத்மாவுக்கு சாந்தியை தேடி தர முடியாம இருக்கேன்.
அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. உங்க குடும்பத்தை நீங்களே காப்பாத்திக்கங்க. கடவுளே, எனக்கு எதுக்காக இந்த தண்டனை கொடுத்த? என் ஆரோக்கியத்தை எனக்கு திருப்பி கொடு. இந்த மாதிரி நேரத்துல நான் அஜய்க்கு துணையா இருக்கிற மாதிரி செய். உங்க குடும்பத்தை நீங்களே காப்பாத்திக்கங்க. படுத்துக்கக்கா. நீ சொன்னா சரிதான். நீ உபதேசம் வாங்கிக்கிட்ட மூல மந்திரம் உனக்கு பரிபூரணமா சித்திக்கணும்னா அர்த்தநாரீஸ்வரி யோகம் இருக்கிற துளசியை நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். துளசி, அஜய் இன்னும் சாப்பிட்றதுக்கு வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவன் எங்க போனானே தெரியலையே. அஜய் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரமா? எனக்கும் அதான் பயமா இருக்கு. என்கிட்ட எதுவுமே சொல்லிட்டு போகலையே. ஒண்ணு பண்ணலாம். போன் பண்ணி பேசலாமா? போனை ரூம்லயே வச்சுட்டு போயிருக்காருமா. அப்படியா? அப்படி எங்கம்மா போயிருப்பாரு? அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். நீ முதல்ல அஜய் ரூம்ல போய் போன் எடுத்துட்டு வா. அதுல ஸ்னேகாவோட போன் நம்பர் இருக்கான்னு பார்த்து அவளுக்கு போன் பண்ணு. அஜய்? அஜய் இல்லம்மா, நான் அவனோட அம்மா பேசுறேன். ஆண்டி நீங்களா? சொல்லுங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. சரி, போனை கொஞ்சம் அஜய் கிட்ட கொடு. அஜய் இங்க எதுக்கு வர போறாரு? நீங்க அஜய் போன்ல இருந்து பேசிட்டு என்னையே போன் அஜய் கிட்ட கொடுக்க சொல்றீங்க? ஓ, அவன் இன்னும் அங்க வரலையா? வருவாமா. அவன் நிச்சயமா உன்னை தேடி அங்கதான் வருவான். என்னாச்சு ஆண்டி? அஜய் அங்க இல்லையா? அப்படியே இருந்தாலும் இங்க எதுக்காக வர போறாரு? எங்க கிட்ட என்னம்மா இருக்கு? பொறுப்புகள் மட்டும் தானே. எங்க கூட இருந்தா எப்பவும் கவலைதான். அதுவே உன் கூட இருந்தா சந்தோஷமும் சுகமும் கிடைக்கும் இல்லையா? என்னாச்சு ஆண்டி? நீங்க ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? உண்மைத்தானே சொல்றேன். எங்க அன்பு அவனுக்கு நரகம், உன் அன்பு அவனுக்கு சொர்க்கம். காதலிக்கிறது தப்பா ஆண்டி? இதுல உன் தப்பு எதுவும் இல்லம்மா. அவன்தான் உன் மேல பைத்தியமாயி எங்க எல்லாரையும் விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். உண்மையை சொல்லணும்னா தப்பு அவனோடது இல்லம்மா. இந்த மாதிரி ஒரு கையாலாகாத பிள்ளைய பெத்தது என்னோட தப்பு தான். இதுல உன் தப்பு எதுவும் இல்லம்மா. உதவி செய்ய வேண்டிய மகனே சுயநலத்துக்காக போயிட்டாமா. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஆண்டி. நீங்க என்கிட்ட கேளுங்க ஆண்டி. உங்களுக்கு என்ன உதவி வேணும் நான் செய்யறேன் ஆண்டி. உண்மையாவே செய்வியா? என்ன ஆண்டி அப்படி கேட்டீங்க? நீங்க என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் செய்யறேன். சத்தியமா சொல்றியா? உங்களுக்காகவும் அஜய்க்காகவும் நான் அதை செய்யறேன் ஆண்டி. கேட்க முடியாம கேக்குறேம்மா. என் மகனை எனக்கு திருப்பி கொடுமா. ஆண்டி, என் மகனை என்கிட்ட திரும்ப கொடுத்துருமா. எங்க எல்லாருக்கும் அவன் ஒருத்தன் தான் ஆதாரம். ஆனா அவன் உன் ஒருத்திக்காக எங்க எல்லாரையும் விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டான். அதனால தான் கேக்குறேன், அவனை என்கிட்ட திருப்பி கொடுத்துருமா.
எல்லா தாய போலவும் என்னோட குடும்பத்துக்காக என்னோட சுயநலத்துக்காக இல்லம்மா, இந்த ஊர் மக்கள் அவங்க நல்வாழ்வு இதுக்கெல்லாம் அவன்தாம்மா ஆதாரம். அதனாலதான் கேக்குறேன், அவனை திரும்ப கொடுத்துருமா. அவன் கடைபிடிக்க வேண்டிய ஆச்சாரங்கள், பல வகையான சாஸ்திரங்கள்னு நிறைய இருக்குமா. அது எல்லாத்தையும் அவன் நிறைவேற்றலைன்னா எங்க குடும்பத்துக்கு அமைதியும் சந்தோஷமும் கிடைக்காது. அவனுக்கு நீ மட்டும்தான் தேவை, ஆனா எங்க எல்லாருக்கும் அவன் தேவை. அவன் உன் கூட இருந்தா உன் ஒருத்திக்கு மட்டும்தான் சந்தோஷம், ஆனா அவன் எங்க கூட இருந்தா எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தைரியமும் கிடைக்கும். அவனுக்கு நல்ல விதமா எடுத்து சொல்லி அவனை எப்படியாவது திருப்பி அனுப்பிடுமா. ஸ்னேகா, உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் சொல்லலம்மா. ஒரு தாயான என் கவலையை நீ புரிஞ்சுப்பேங்கிறதுக்காக தான் சொல்றேன். எனக்கு என்ன செய்யணும்னு புரிஞ்சிருச்சு ஆண்டி. சந்தோஷமா. ஒரு தாயான என் கவலையை நீ புரிஞ்சுப்பேங்கிறதுக்காக தான் சொல்றேன். எனக்கு என்ன செய்யணும்னு புரிஞ்சிருச்சு ஆண்டி. சந்தோஷமா. ஆண்டி எதுக்காக என்கிட்ட இப்படி பேசினாங்க? ஒருவேளை அஜய் இங்க வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரா, இல்ல அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு எங்கேயாவது போயிட்டாரா? இப்ப அஜய் இங்க வந்தா நம்ம என்ன பண்றது? ஒருவேளை நடந்தது அஜய் கிட்ட சொன்னா என்ன ஆகும்? நோ, சொல்லக்கூடாது. ஸ்னேகா, என்ன ஜெய், திடீர்னு வந்துட்டீங்க? ஏன் வரக்கூடாதா? எப்போ அந்த மாதிரி கேட்டது இல்லையே. உன் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணுமா? டேக் இட் ஈஸி அஜய். எப்பவும் நீங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லிட்டு தானே வருவேன். அதனால தான் நான் அந்த மாதிரி கேட்டேன். இங்க கிளம்பி வரேன்னு வீட்டுல கூட சொல்லல. அதோட என் போனையும் நான் மறந்துட்டேன். அதான் ஸ்ட்ரைட்டா கிளம்பி வந்துட்டேன். என்னாச்சு அஜய்? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? வீட்டுல இருக்கிறவங்களோட பிரச்சனை குறையவே இல்லை, நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. என்னால அங்க வாழவே முடியாது ஸ்னேகா. இந்த பூஜை சம்பிரதாயம் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு என்னால அங்க உட்கார்ந்துருக்க முடியாது. நரசிம்ம ஐயாவோட பையங்கிற பேர்ல என் தலையில முள்கிரீடம் வச்ச மாதிரி இருக்கு. என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. விடிஞ்சா விளக்கு வைக்கணுங்கிறாங்க, விளக்கு வச்சா மந்திரம் படிக்கணுங்கிறாங்க, மந்திரம் படிச்சா நெய் வைத்தியம் வைக்கணுங்கிறாங்க. இப்படி இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு உட்கார்ந்துருந்தா நேரம் எப்படி போகுதுன்னே சொல்ல தெரியல ஸ்னேகா. என் மனசை மாத்திக்கணுங்கிறாங்க, என் பாதையை மாத்திக்கணுங்கிறாங்க. சரின்னு மாத்திக்கிட்டா என்னோட இந்த வாழ்க்கையவே அவங்க புடிங்கிக்க பாக்குறாங்க. பக்திங்கிறத பைத்தியம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அடிமத்தானவன இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டு என் உலகத்துல என்ன விட்டுட்டாரு. வருஷத்துக்கு 25 ஆட் செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப என் வாழ்க்கையே சூனியமா போயிடும் போல இருக்கு. உண்மையிலேயே அவர் இறந்தது என் பேட் லக். நான் தனி மனுஷன் ஆயிட்டேன். சொல்லு ஸ்னேகா, என்ன பண்ண சொல்ற? அஜய், நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க. இப்போ நீ எந்த முடிவும் எடுக்க கூடாது. என்னாலே உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. நீ முதல்ல இப்போ ரிலாக்ஸ் ஆகு, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். நான் ஆர்டர் பண்ணல அஜய், உன்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன், ப்ளீஸ். இட்ஸ் ஓகே ஸ்னேகா, நான் என் ஃபிளாட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நோ நோ, நான் மதர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். யூ கேன் யூஸ் மை ரூம். நான் என்னோட ஃப்ரெண்ட் ரூமுக்கு போய் படுத்துக்கிறேன். குட் நைட் அஜய்.
நாகராஜ்மா